வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் அவரோடு இணைந்து வருகை தந்துள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். முதற்கண் அறிமுகம் எங்களது தலைவர் VPP மலைச்சாமி அவர்கள், செயலாளர் மலை P சந்திரபாண்டியன் அவர்கள், துணைத் தலைவர் பேயத்தேவன் அவர்கள், துணை செயலாளர் ரஞ்சித் அவர்கள், இளங்கோவன் பொருளாளர். என்ன விஷயம்னா, நம்ம தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ கட்சிகள் இருக்குது. எல்லாவற்றிலையும் இந்த PMTயை மட்டும் ஏன் எங்களுக்கு பிடிக்கும்னா, நான் ஒரு தடவை யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு தடவை நம்ம நிகழ்ச்சிக்கு நேரடியாக வந்து கலந்துருக்கேன். நம்ம PMT தலைவர் அவர் சொல்கிற ஒரே கொள்கைனா, படிங்க, நல்லா படிங்க, அந்த படிப்புக்காக என்ன உதவி வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நிறைய உதவித்தொகையெல்லாம் வழங்கினாங்க. எல்லா இடத்துலையுமே படிப்புக்காக உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்று ஒரு சமுதாயம் கல்வியை நோக்கி செல்கிறதோ அன்றே அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கிறது என்ற அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைக்கு வந்து வாதாடும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த கல்விக்காக உதவி செய்கிறது தான் மிகச்சிறந்த உதவி. ஆகவே அந்த ஒரு விஷயமானது மிக பெரிய விஷயம். அதை செய்து கொண்டிருக்கும் இந்த தலைவர் அவர்களை எங்களது புறமலைக்கழக சமுதாய சங்கத்தின் சார்பாக மென்மேலும் பாராட்டுகிறோம். நன்றி. தலைவர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அதாவது இந்த இயக்கம் சிறப்பாக வளர்ச்சியடையணும். நாங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, தம்பி நாகராஜ் அவர்கள் உழைப்பு வந்து ஈடு இணை இல்லாதது. ஒவ்வொரு தடவையும் பார்க்குறோம். அது தனிப்பட்ட ஒருவராக, அதாவது நீங்கள் உள்ள இருப்பையே தெரியாது, வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளவு அலைச்சல், அவ்வளவு உழைப்பு. நாகராஜ் தம்பி அவர்கள் பாராட்டி செயலாளர் சந்திரபாண்டி அவர்கள் சாலை இணைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியாக வந்து உள்ளது. ஏன்னா கடல் கடந்து வந்தாலும், எங்கேயோ பிறந்தாலும், நம்மெல்லாம் ஒரே இனம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே ஒரு இடத்துல நம்ம சந்திச்சிருந்தோம். உடன் பிறந்தவனுக்கு மேலே, உடன் பிறந்தவனுக்கு ஒன்று என்றாலே இந்த காலத்தில் வந்து யாரும் அவ்வளோவா ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனாலும் போக மாட்டேங்காங்க. ஆனால் தான் இனத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த சமுதாயம் வந்து கள்ளர், மறவர், அகமுடையார் பாகுபாடு இல்லாமல் நம்ம எல்லாம் ஒரே சமயத்தை சேர்ந்தவன் தான், ஒரே ரத்தத்தை சேர்ந்தவன் தான் சொல்லி தான் நம்மெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து போராடுறோம். அதன் அடிப்படையில் இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் தான். நீங்கள் எல்லோரும், நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அங்கே, அதாவது எப்படின்னா, இன்றைக்கி உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி தான். அடுத்த தலைமுறையாவது, இந்த தலைமுறை எப்படி நம்மெல்லாம் கொஞ்சம் எப்படின்னா செதஞ்சு பிரிஞ்சு தான் கிடக்கிறோம். ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஆசையாலையும், தேவரந்த தேவர் அமரர் மூக்கியா தேவர் ஆசையாலையும், வேலுநாச்சியோட ஆசையாலையும், ராஜராஜ சோழனுடைய ஆசையாலையும், நம்ம முன்னோர்களுடைய ஒட்டுமொத்தோடைய ஆசையாலையும் இப்போ சேர்த்துக்கிட்டே வரோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, ஒன்றா நிற்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இன்றைக்கி என்னுடைய மக்களை இந்த இடத்துல வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் சந்தித்ததில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்னொன்று என்னென்னா, கள்ளர், மறவர், அகமுடையர் தனித்தனியாக நமக்கு வந்து சங்கங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்கள அந்தந்த பகுதிகளில் நம்ம மக்களை ஒருங்கிணைக்க அப்போ தான் முடியும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற 3 கோடி தேவமாரை நம்ம வந்து ஒருங்கிணைக்க முடியாது. ஆனால் அந்த 3 பேருக்கும் ஒரு 10 பேர் இருந்து சங்கத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாலும், நாளைக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது, முக்குளத்தோருக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த 10 சங்கத்தில் பேசினா போதும், முக்குளமும் திரண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே உண்டு. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பிரேமலை கல்லர் சங்கம்னு சொல்லி ஒன்று உருவாக்கி ஏகப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு நல்லது செஞ்சு இன்றைக்கி ஆளாளுக்கு அந்த சமுதாய உணர்வை விடாமல் நீங்கள் எல்லாம் வந்து பணி செஞ்சிட்ருக்கீங்க. அதை நினைக்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது. நம்ம முன்னோர்களுடைய ஆசி உங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் இருக்கும். பணிவான ஒரு வேண்டுகோள், எல்லாரும் இதில் பிரிவினை இல்லாமல், நம்ம ஐயா மூக்கியாத்தர் அவர்களுடைய சிலை போன வருஷமும் வந்தேன். அவரோட சிலை நம்ம மேலே ஏறி அந்த எப்படின்னா மாலை அணிவிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறது. அதை இந்த தேனி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த முக்கோணத்தோடு ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வெங்கல சிலையாக நம்ம அதை உருவாக்கணும். ஏன்னா நான் ஒட்டுமொத்த முக்கோணத்திற்கும் சொல்லக்கூடிய என்னென்னா, எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தருடைய சிலையை ஊராக திறந்தவர் எங்கள் ஐயா மூக்கியாத்தர் அவர்கள். அவருக்கு நான் ஏற்கனவே பல மீட்டிங்லேயும் பல நிகழ்வுகள்லையும் நான் அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே வரேன். விரைவில் எப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அது
ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரமாக அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவேன். எங்கள் ஐயாவுக்கு எப்படி இன்னைக்கு வந்து எங்கள் ஐயா ஆளுகிற சிலை இன்னைக்கு வந்து கோரிப்பாளையத்தில் தலை நிமிர்ந்து நிற்கினா அது எங்கள் ஐயா மூக்கியாத்தேவர் தான் காரணம். அவர் இல்லாமல் ஐயா இல்லை. அதன் அடிப்படையில் இனி வர சந்ததிகள், இளைஞர்கள் அனைத்து பகுதிகளிலும் தேவரந்த தேவர் அமரர் மூக்கியாத்தருடைய சிலையினை வெங்கல சிலையாக நம்ம எல்லா பக்கமும் நிறுவனம். அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். 200% திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் அத்தனை இடங்கள்லையும் அவர் எப்படி தேவர் சிலையை திறந்தாரோ அதே மாதிரி எங்கள் ஐயா மூக்கியாத்தர் சிலையை திறக்கிறதா எங்கள் பிஎம்டியோட முழு நோக்கமும் இதாகவும் இருக்குது. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உண்மையிலே என்னை வரவேற்ற அத்தனை உறவுகளுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கேன். ஆனாலும் அண்ணனோட பதிவுகளை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கே இருப்பேன். இப்போவும் அவர் எங்கெங்கே போகிறாரு, என்னென்ன பேசுகிறாரு, என்னென்ன செய்கிறாரு, எது நடைமுறை கொண்டு வர்றாரு, அன்றைக்கி மேலூரில் என்ன பேசினார், அவர் ஊர் பக்கத்து கிராமத்தில் என்ன பேசினார் முதல் கொண்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஆனால் அன்னை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து இந்த கத்தி கடப்பாறை அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும், மென்மேலும் வந்து நம்ம சமுதாயம் வந்து முக்குளத்தோர் சமுதாயம் உயரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பேசுகிறாரு. அதை நான் முழு மனதோடு ஏற்று அன்னைக்கு தான் நான் இவரை ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அதுக்கு இடையில் வந்து 2-3 அசம்பாவிதங்கள் அடைச்சி அப்போவும் நான் பார்த்தேன். ஊர் மக்கள்லாம் திரண்டு அண்ணன் பேசிக்கிட்டார். ஆனால் அவரோட பயணங்கள் வந்து உருப்படியாக சந்தோஷமாக இதை நீண்ட காலம் நீடிக்கிறதுங்க, வெற்றி பெறதுங்க எனது சார்பாகவும் எங்கள் சின்னமனூர் பிரமலைக்கல்லர் சமுதாய சங்கத்தின் சார்பாகவும் நான் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை நாம பிடிக்கும்போது நம்ம அதிகாரம் இல்லாம நம்ம அந்த சமூகத்துக்கு ஒரு சில விஷயங்கள் எது சொல்லும்போது அவங்க அப்படியா அப்படிங்கிற நம்ம இது போல நம்ம இடம் வந்து ஒரு பட்சம் வந்து கேட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு பெரிய 10 பேர் 20 பேர் சேர்ந்துட்டு ஒன்னா போவாங்க வர மாட்டாங்க. நம்ம இந்த கட்டத்துல இன்னொரு கழிவு காலத்துல நம்ம படைபட ஆபத்தையும் நமக்கான பாதுகாப்பு இல்லாதையும் உறுதிப்படுத்த ஏன்னா பாதிக்கப்படத்தான் நம்ம உறுதி போறோம். அப்போ பாதிக்கப்பட்ட முன்னுக்கூட்டியே நம்ம சேரணுங்கிறத இப்ப நம்ம எல்லாத்துக்கும் வலிக்கிட்டு வரோம். அப்படிங்கிற ஒரு காலமும் சரி, தென் மாவட்டத்தை பொறுத்தவரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் சரி, ஒரு நிகழ்வு நல்லதும் கெட்டதும் வந்து எங்க ஐயா அம்பேத்கர் ஒரு படமோ படமோ இல்லாம எங்க வாழ்க்கையில தலைமுறை சின்ன பிள்ளைல இருந்து அந்த இது வந்துட்டு போதுங்க. அவங்க பணியை பார்த்தாலும் முக்கியத்துவ படம் இருக்கும், மருதுபட்டியல் படம் இருக்கும், முத்திராவின் படம் இருக்கும். அப்படிதான் இந்த நாங்க அப்படி நகமும் சதையும் நம்ம வளர்த்து கொண்டு வந்துருக்கோம். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. சமூகம் அடுத்த தலைமுறையை மிகப்பெரிய லெவலில் இவங்க எல்லாம் பொறுப்பா ஒரு இடத்துல நிற்பாங்க அப்படின்னு விரைவில் அதை செஞ்சிருந்தேன். நம்ம சிலையை நம்ம சிலையை நம்ம அடுத்த வருஷம் நம்ம எல்லாரும் பெரிய லெவலில் ஒரு இதா கராண்டா கமிட்டி தலைவராக தேர்தலுக்குள்ளேயே நம்ம நினைச்சா அவங்கள நம்ம மிரட்டி பண்ணலாம், பண்ணி வைக்கலாம். இந்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் மட்டும் எல்லாரும் சேர்ந்து போட்டாச்சுன்னா 3 பேர் உடனடியே எடுத்து கட்டிடுவோம். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா அவங்க அசுரன்ஸாக கொடுத்துருவோம். சரி நாங்க சொன்னப்போ அதை கேட்காம இருக்கிறது அவர் சூசி இடத்துல வந்து நம்ம எல்லாம் யாரோ ஒருத்தர் மாதிரி ரோட்ல போன நமக்கு தெரியுது. நமக்கு எவ்வளவு பண்ணுவோம் நூலாமடைய இருக்கு நம்ம மற்றவங்க நம்ம சமயம் தான் நினைப்பாங்க. என்னைய அந்த ஜெயந்தி எனக்காக வரானுங்க அவர் இவங்க எங்க அந்த மனசுல அவர் எல்லா ஊர்லயும் நினைக்கிறேன்.